பரலோகம் நமக்காக வேலை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு விரோதமாக 3 காரியங்களை செய்கிறான். சபையிலே இருக்கிற விசுவாசிகளை துன்பப்படுத்த தொடங்குகிறான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்கிறான். பேதுருவை சிறையிலே வைக்கிறான். யாக்கோபு பட்டயத்தினாலே கொலை செய்யப்பட்டது யூதருக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருந்தபடியினால் ஏரோது ராஜா பேதுருவையும் பிடித்து கொல்ல திட்டமிடுகிறான். இயேசுவின் சீஷர்களை கொல்ல வேண்டுமென்ற இரத்த வெறி ராஜாவின் இருதயத்திலே அதிகரிக்கிறது. ராஜா அவன் நினைத்தபடி பேதுருவை பிடித்து சிறையிலே வைக்கிறான். பேதுருவை காவல் காக்கும்படி போர்ச்சேவகர்களையும் நியமிக்கிறான். விடிந்தால் ராஜா அவனை கொல்லப் போகிறான். ஆனாலும் பேதுரு சிறையிலே நிம்மதியாக எந்தவித கவலையும் இல்லாமல் நித்திரை செய்து கொண்டு இருக்கிறான். விடிந்தால் கொலை செய்யப்பட போகிற பேதுருவால் எப்படி ஆழ்ந்த நித்திரை செய்ய முடிகிறது? பிரியமானவர்களே, சாத்தானுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பயப்படுவார்கள். பயப்படாதே என்ற வார்த்தையை விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்பதுதான் உண்மை. பரலோகம் நமக்கு வேலை செய்ய வேண்டும் என்றால் நாம் பரலோகத்திற்காக வேலை செய்பவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மற்றும் மற்றவர்கள் நம்மை ஜெபத்திலே தாங்க வேண்டும். பேதுருவின் பிரசங்கத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர். பரலோகம் சந்தோஷத்தினால் நிறைந்தது. பேதுரு ஜெபிக்கிறவன். கர்த்தர் எல்லாமே பார்த்துக் கொள்வார் என்று நிம்மதியாக கவலை இல்லாமல் இப்போது உறங்குகிறான். சபை மக்கள் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் அவனுக்காக வேலை செய்ய ஆரம்பித்தது. சிறையில் தூதன் வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில் தட்டி எழுந்திரு என்று சொன்னான். உடனே பேதுருவின் கைகளில் இருந்த சங்கிலி முறிந்து விழுந்தது. தேவதூதன் பேதுருவை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு பாதரட்சைகளை தொடுத்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். பின்பு தூதன் பேதுருவை சிறைக்கு வெளியே கொண்டு போய் விட்டு மறைந்து விட்டான். சிறைச்சாலையில் இருந்து பேதுரு விடுவிக்கப்பட்டது நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு ஒப்பாய் இருக்கிறது. ராஜா பேதுருவை கொலை செய்ய நினைக்கிறான். கர்த்தர் அவனை விடுவிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவ தீர்மானித்து விட்டால் பரலோகம் நமக்கு வேலை செய்ய கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பரலோகத்தின் வாசல் திறந்தே இருக்கும். சூழ்நிலைகளின் கதவுகள் அடைக்கப்பட்டு இருந்தாலும் பரலோகத்தின் வாசல் திறந்தே இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாம் தேவனுடைய காரியங்களில் உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் இக்கட்டான வேளைகளில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டதாகவே தெரிந்தாலும் பேதுருவை போல் கவலை இல்லாமல் பரலோகம் நமக்காக வேலை செய்யும் என்ற விசுவாசத்தோடு கிறிஸ்துவில் காத்திருங்கள். கர்த்தரே வாய்க்க செய்வார். கர்த்தாவே, உமது பார்வைக்கு அருமையாய் இருக்கிற உமது ஜனங்களை இக்கட்டான நேரத்தில் அவர்களை பாதுகாக்க பரலோகத்தை வேலை செய்ய அனுப்புகிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.